கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். மனுஷங்க சொன்னது நிறைவேறுமா அப்படின்னா ஒரு பெரிய டவுட்டு. அது சில நேரத்துக்கு நிறைவேறலாம், சில நேரத்துக்கு நிறைவேறாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது தான் அது அப்படியே நிறைவேறும். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அது அப்படியே நிறைவேறும். இது சொன்னது யார்? சாலமோன். சாலமோன் தன்னுடைய தகப்பனாரை பார்க்கிறான், தகப்பனாருடைய வாழ்க்கையை பார்க்கிறான், தகப்பனாரை தேவன் பயன்படுத்தினதை பார்க்கிறான். 2 நாளாகமும் 6 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ வாக்கினால் சொன்னதை உடைய கரத்தினால் நிறைவேற்றினீ. அப்பாவுக்கு கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினீ, உங்களுக்கும் நிறைவேற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவா. மனுஷன் சொல்லுவான், ஆனால் நிறைவேற்ற மாட்டான். அவனால் நிறைவேற்ற முடியாது, அதுதான் மனுஷன். ஆனால் தேவன் அப்படி அல்ல, நிறைவேற்றுவா. நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு காரியம் சொல்லட்டுமா? எல்லாரும் நம்புவீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற காலம் உங்களுக்கு வந்தது. அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இது எனக்குரிய தீர்க்க தரிசனம், எனக்குரிய கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7:14, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்த பொழுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள் அத்தனையும் நிறைவேறும். சமீபத்தில் ஒரு சகோதரனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் நான் சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, பிரதர், ஒரு காலத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தோம், ஆனால் அத்தனையும் இழந்தோம். எங்களுடைய முட்டாள்தனத்தினால, எங்களுடைய அறியாமையினால், நாங்கள் செய்த மகா பெரிய தவறுனால எல்லா சொத்துக்கள், பணம் எல்லாவற்றையும் இழந்து கடனுக்குள்ளே போயிட்டோம். அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், நீ முன்பு இருந்ததை காட்டிலும் பின்பு 2 மடங்கு அதிகமாய் யோபுவை போல இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே நம்பினோம். 6 மாதம் எல்லாம் தலைகீழாய் மாற ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேற ஆரம்பித்தது. முன்பு இருந்ததை பார்க்கிலும் 2 மடங்கு மேன்மையாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வேதாகமத்திலே சங்கீதம் 105:19 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். நீர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அவர் சொன்னபடி நடக்கும், நிறைவேறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.